இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is very important for income tax department to determine the residential status of tax paying individual or company. It becomes particularly relevant during the tax filing season. So it is very important for income tax department. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்காகன்னா, டு டிட்டர்மைன் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை டிட்டர்மைன் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க, ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டாக அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ், இண்டிவிஜுவலோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சால் தான் அவங்கக்கிட்ட டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கேல்குலேஷன் ப்ராசஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர் அப்படின்னா அவர் ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டாக இருந்தால் ஆர்டினரியா நாட் ஆர்டினரியா அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணோம். வி ஹாவ் டு டிட்டர்மைன் தட். ஸோ இதை வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ரெசிடென்ஸ் இன் இந்தியா இஸ் டிட்டர்மைன்டு பை செக்ஷன் 6 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 ஃபார் அன் இண்டிவிஜுவல். த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை டெஸ்டிங் 2 conditions. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் செக்ஷன் 6 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 பிரகாரம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் இஸ் டிட்டர்மைன்ட் பை டெஸ்டிங் 2 condition. 2 கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுறது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க எந்த கேட்டகரியில் வருவாங்க, ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டாக எந்த கேட்டகரியில் வருவாங்கன்றதை we can identify. ஸோ அது என்ன அந்த 2 condition அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பேசிக் கண்டிஷன் அண்ட் அடிஷ்னல் கண்டிஷன். The 2 conditions are basic condition and additional condition. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன்னா என்னென்னு பார்ப்போம். பேசிக் கண்டிஷன் ஃபர்ஸ்ட், ஸ்டே இன் இந்தியா ஃபார் 182 days ஆர் மோர் இன் ப்ரீவியஸ் இயர். ஸோ த இண்டிவிஜுவல் ஷுட் ஸ்டே அட்லீஸ்ட் 182 days ஆர் மோர் இன் ப்ரீவியஸ் இயர். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன். அவர் என்ன பண்ணணும், நம்ம ப்ரீவியஸ் இயரில் அட்லீஸ்ட் 182 days அவர் ஸ்டே பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயரில் அவர் அட்லீஸ்ட் 182 days யூ ஷுட் ஸ்டே இன் இந்தியா. ஸோ 182 days அவர் ப்ரீவியஸ் இயரில் ஸ்டே பண்ணி இருந்தார்னா ஈ சாட்டிஸ்ஃபைட் ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன். ஸோ அப்போ அவர் ரெசிடென்ட்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் அப்படின்றது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட அசஸ்மெண்ட் இயர் என்ன? ஸோ நம்மளோட அசஸ்மெண்ட் இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 to 21. ஸோ 20 to 21 தான் நம்மளோட அசஸ்மெண்ட் இயர். ஓகே, ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் இயர் என்ன வரும்? 19 to 20. ஸோ திஸ் இஸ் அவர் ப்ரீவியஸ் இயர். ஸோ 19 to 20 இந்த ப்ரீவியஸ் இயரில் அவர் என்ன பண்ணணும், 182 days அவர் ஸ்டே பண்ணியிருக்கணும். ஸோ 182 days அவர் ஸ்டே பண்ணியிருந்தால் இட் இஸ் அக்செப்டட் தட் he is a resident. சப்போஸ் த பர்சன் ஃபெயில்ஸ் டு ஸ்டே 182 days, அவர் 182 days இல்லை இந்தியாவில் ப்ரீவியஸ் இயரில் 182 days ஸ்டே பண்ணலை, அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்றதை செக் பண்ணலாம். ஸோ செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயரில் தட் இஸ் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் 19 to 20, நம்மளோட ப்ரீவியஸ் இயர் 19 to 20 இந்த பீரியடில் அவர் 60 days ஸ்டே பண்ணியிருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் 60 days அவர் ப்ரீவியஸ் இயரில் ஸ்டே பண்ணியிருக்கணும். ப்ளஸ் 365 days in preceding 4 previous year. ஸோ preceding 4 previous இயரில் அவர் என்ன பண்ணியிருக்கணும், 365 days in total அவர் ஸ்டே பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் செகண்ட் பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். ஸோ இப்போது இந்த 2 பேசிக் கண்டிஷன் 1 and 2 இந்த 2 பேசிக் கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் either 1 or 2 any one basic condition is satisfied means it is considered that he is a resident. Okay, ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக் கண்டிஷன் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ அடிஷ்னல் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, he has been resident in India at least 2 out of 10 previous year. ஸோ 2 out of 10 previous இயரில் அவர் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். அண்ட் ப்ளஸ் அண்ட் he stay in India for at least 730 days in 7 preceding previous year. So in India preceding 7 previous yearல அவர் 730 days அவர் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும்.
ஸோ இது ரெண்டு கண்டிஷனையும் அடிஷ்னல் கண்டிஷன் அப்படின்னா ரெண்டு கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் ரெண்டு கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பேசிக் கண்டிஷன்னா எய்தர் 1 ஆர் 2 ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிடிங் 4 ப்ரீவியஸ் இயர், ப்ரொசீடிங் 7 ப்ரீவியஸ் இயர் அப்படின்றதுலாம் இருக்குது இல்லைங்களா. இந்த ப்ரெசிடிங் இயர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் 19 to 20. ஸோ இது வந்து நம்மளோட ப்ரீவியஸ் இயர். ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயர்னால் இதுக்கு முன்னாடி அப்படின்னா 18 to 19, அதுக்கு முன்னாடி 17 to 18, அதுக்கு முன்னாடி 16 to 17. ஸோ இந்த மாதிரி ப்ரெசிடிங் முன்னாடி ஸோ அதுக்கு முன்னாடி இயர் அதுக்கு ப்ரீவியஸ் இயர் அப்படின்றது தான் ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயர். அந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி வர 4 ப்ரீவியஸ் இயருக்கு 60 days. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிடிங் 7 ப்ரீவியஸ் இயரில் 730 days. ஸோ இதுதான் ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயர் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயர்னால் ஒரு 7 ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயரில் 730 days ஸ்டே பண்ணியிருக்கணும். இதுதான் செகண்ட் கண்டிஷன். ஸோ இப்போ பேசிக் கண்டிஷன் அண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் ரெண்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக் கண்டிஷன் அப்படின்னா 182 days இன் ப்ரீவியஸ் இயர் ஆர் 60 days இன் ப்ரீவியஸ் இயர் ஆர் 365 days இன் ப்ரெசிடிங் 4 ப்ரீவியஸ் இயர். எய்தர் 1 or 2 ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அடிஷ்னல் கண்டிஷன் அப்படின்னா ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இப்போது இந்த கண்டிஷன்ஸ் புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு. So now resident. So resident status அப்படின்னா if a individual satisfy any one of the basic condition. So any one of the basic condition is satisfied, then it is said that he is a resident. So any one of the basic condition is satisfied, then he is a resident. Next நம்ம என்ன பண்ணணும், resident status வாங்கிட்டார்னா next ஸ்டெப்பாக நம்ம என்ன செக் பண்ணணும், whether he is a ஆர்டினரி ரெசிடெண்ட் ஆர் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னா என்ன, இஃப் இண்டிவிஜுவல் சாட்டிஸ்ஃபை எனி ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன் அண்ட் சாட்டிஸ்ஃபை 2 additional கண்டிஷன், தென் இஸ் அ ஆர்டினரி ரெசிடெண்ட். அதுவே நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்னா இஃப் இண்டிவிஜுவல் சாட்டிஸ்ஃபை எனி ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன் அண்ட் ஃபெயில்ஸ் டு சாட்டிஸ்ஃபை 2 additional கண்டிஷன். ஸோ ரெண்டு அடிஷ்னல் கண்டிஷனில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணலனா கூட it is not accepted. Okay. So if individual satisfy any one of the basic condition and fails to satisfy 2 additional condition, then he is a not ordinary resident. Next, non-resident அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா if individual fails to satisfy any one of the basic condition either first point or first condition or second condition, basic condition he has to satisfy. If the individual fails to satisfy any one of the basic condition, then he is a non-resident. Okay. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு இங்கே சார்ட் இருக்குது பாருங்கள். ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் ஃபால் அண்டர் செக்ஷன் 6. இதில் 2 டைப்ஸ் இருக்குது, ரெசிடெண்ட் நான் ரெசிடெண்ட். ஸோ நான் ரெசிடெண்ட் அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை, நம்ம அதுக்கப்புறம் எந்த க்ரைட்டீரியாவும் செக் பண்ண வேண்டியது கிடையாது. இஃப் த இண்டிவிஜுவல் ஃபெயில் டு சாட்டிஸ்ஃபை எனி ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன் தென் ஹி இஸ் நான் ரெசிடெண்ட். ரெசிடெண்ட் அப்படின்ற கேட்டகரிக்கு வந்துட்டார் எஸ்எஸ்சி அப்படின்னா அப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டான்றதை செக் பண்ணணும். ஸோ ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னா எனி ஒன் பேசிக் கண்டிஷன் அண்ட் 2 additional condition he has to satisfy அப்படின்னா he is a resident and ordinary resident. Not ordinary resident அப்படின்னா if individual satisfy any one of the basic condition and fails to satisfy 2 additional condition then he is a not ordinary resident. Okay. ஸோ இதுதான் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபார் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதுடைய ப்ரொவிஷன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏன் மெயினாக இதை வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஏன் வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அப்படின்னு பார்க்குறாங்கன்னா, இப்போ ரெசிடெண்ட் இண்டிவிஜுவல் அப்படின்னா அவர் வந்து வாட் எவர் த இன்கம் ஏர்ன்டு பை ரெசிடெண்ட் இண்டிவிஜுவல் he has to pay tax for that income. Okay. If he is a resident. Suppose the assessee is non-resident,
நான் ரெசிடெண்ட் அப்படின்னா அவர் ஏர்ன் பண்ணுற எல்லா இன்கம்க்கும் இந்தியாவுக்கு டேக்ஸ் கட்டணும்னு அவசியம் கிடையாது. இந்தியாவில் ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு மட்டும்தான் அவர் டேக்ஸ் கட்டுவார். அவர் ஃபாரின் ஃபாரினில் ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கெல்லாம் என்ன பண்ண மாட்டார், இந்தியாவில் டேக்ஸ் கட்ட மாட்டார். ஆனால் ரெசிடெண்ட் அப்படின்னா அவர் எங்கே ஏர்ன் பண்ணாலும் இஃப் இஸ் அ ரெசிடெண்ட் ஹி ஹாஸ் டு பே த டேக்ஸ். ஸோ இந்த ஒரு க்ரைட்டீரியாக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரெசிடெண்ட் நான் ரெசிடெண்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதில் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடெண்ட்டாக இருப்பார். நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னா அவர் இந்தியாவில் ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு டேக்ஸ் கட்டுவார், இந்தியாவில் ஜென்ரேட் பண்ணுற இன்கம்க்கு டேக்ஸ் கட்டுவார், ஃபாரினில் ஏர்ன் பண்ணுற இன்கம், ஃபாரினில் ரிசீவ் பண்ணுற இன்கம்க்கு அவர் டேக்ஸ் பே பண்ண மாட்டார். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் ஃபஸ்ட்டு அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.